வாங்க இன்றைக்கி பாலக்கீரையும் உருளைக்கிழங்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்ச பாலக்கீரை தாங்க. பாலக்கீரை இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் துவரம் பருப்பு வேக வச்சுக்கிறேன். பருப்பு அலசி வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஒன்றா வேக வச்சுக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான். தாளிக்கும் போது 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கீரையும் நறுக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள நம்ம கீரையை கட் பண்ணி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதை இறக்கிக்கலாம். இறக்கி வடிகட்டி வச்சிடலாம். கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்து கீரை வேக வைக்கும் போது மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். மூடி போட்டு வேக வச்சோம்னா நம்மளுக்கு இதோட கலர் மாறும். இது பாலக்கீரை டக்குன்னு வெந்துருங்க, ரொம்ப நேரம் ஆகாது. அவ்வளோதாங்க, கீரை வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாலக்கீரை போட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். இது நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா மண் சட்டியில் இருக்கும்போது திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. காரத்துக்கு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான்.
கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே பரட்டிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகும். பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த உருளைக்கிழங்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நான் கீரைக்கு செஞ்சுருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கீரையும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலை கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்று வந்து சேரும். டாடா பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.